நமஸ்காரம். ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்தும் போது கங்கராச்சுலேஷன்ஸ் என்று சொல்லி கை கொடுக்கிறார்கள். ஷேக் ஹேண்ட் பண்ணி ஆங்கிலத்தில் கங்கராச்சுலேஷன்ஸ் சொல்லுகிறார்கள். கொஞ்சம் தெரிந்தவர்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு கை கொடுக்கிறார்கள். இந்த பழக்கம் அடிப்படையில் எப்படி ஏற்பட்டது? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தருக்கு வேலை கிடைத்ததுன்னு சொல்லுகிறார், அல்லது ஒரு பரீட்சையில் தேறிவிட்டேன் என்று சொல்லுகிறார். கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறதுன்னு சொல்லலாம், குழந்தை பிறக்க போகிறதுன்னு சொல்லலாம். உடனே நாம் கங்கராச்சுலேஷன்ஸ் கை குலுக்கி விடுவோம். அது அநேகமா வாழ்த்துக்கள்னு பொருள் இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு சரியான மொழிபெயர்ப்பு தெரியவில்லை. வாயால் வாழ்த்துக்கள் சொல்வது கூட புரிகிறது. கை குலுக்குவது என்பது ஏதோ ஒரு செயல், ஒரு வெளிப்பாடு, ஒரு அபிநயம், ஒரு முத்திரை. அதற்குத்தான் சரிவர பொருள் புரிவதில்லை. என்ன உண்மையில் செய்யலாம்? வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். ஒரு பழைய காலத்து 1000 வருடத்து கதை சொல்லுகிறேன். ராமானுஜருடைய சீடர் கூரத்தாழ்வான். அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தது. அவர் நண்பர் வீட்டுக்கு சென்று வாழ்த்து சொல்லி குழந்தையை கொஞ்சி ஏதோ செய்திருக்க வேண்டும். அந்த வீட்டு பக்கமே அவர் போகவில்லை. நேரே பகவானுடைய சந்நிதிக்கு சென்றார். அவர் வீட்டு பெருமாளாக இருக்கட்டும், கோயில் பெருமாளாக இருக்கட்டும், அங்கு போய் கையை கூப்பிக்கொண்டு பெருமானிடத்தில் பிரார்த்தித்தார். அது முடிந்தவுடன் கூரத்தாழ்வானுடைய தர்மபத்னி மனைவி, என்ன நண்பருக்கு குழந்தை பிறந்தால் அவரிடத்தில் போய் வாழ்த்து சொல்லாமல் பெருமானின் சந்நிதியில் நிற்கிறீர்களே என்ன என்று கேட்டார். நான் அவரிடம் வாழ்த்து சொல்லி என்ன லாபம்? அந்த குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், ஆத்ம க்ஷேமம் அடைய வேண்டும், இந்த லோகத்திலும் பக்தியோடு இருக்க வேண்டும், திரும்ப பிறக்காமல் முக்தி அடைய வேண்டும். அதற்கு யார் வழிவகுப்பார்களோ அவர்களிடத்தில் தானே நான் பிரார்த்திக்க வேண்டும். இந்த தந்தையால் என்ன பெரிசாக செய்துவிட முடியும்? உலகத்துக்கே தந்தையான பகவான் தான் செய்ய வேண்டும். அதனால் தான் எது பயன் தருமோ அந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும். அங்கு போய் பெருமானிடத்தில் பிரார்த்தித்தேன், நல்லது நடக்கும் என்று அவர் கூறினார். சரி, அப்படி என்றால் இனிமே ஒருத்தர் கல்யாணம் அழைத்தால் நாம் கல்யாணத்துக்கு போகாமல் கோயிலுக்கு போய் விடலாமா? ஒருத்தர் பாஸ் பண்ணி இருக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு கங்கராச்சுலேஷன் சொல்லாமல் நான் பெருமன் முன்னே போய் நின்று நல்ல வேலை கிடைக்கட்டும்னு வேண்டட்டுமா? இதெல்லாமா சொல்லுகிறீன்னு உங்களுக்கு கேள்வி கேட்க தோணும். தாராளமாக செய்யலாம். உண்மையில் பார்த்தால் அதுதான் எஃபெக்டிவ். பாக்கியெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், இது ஒண்ணுதான் எஃபெக்டிவ். ஆனால் அப்படியே நாம் எங்குமே போகாமல் இருந்து விட்டால் யாருக்கும் புரிபடாது. என்ன இவர் இப்படி இருக்கிறாரேன்னு தோணும். அதனால் ஒன்று செய்வோம், வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கள். ஆனால் அவர்களிடத்தில் கை குலுக்குவதை விட பெருமான் முன்னே கையை கூப்புங்கள். நமக்காக இல்லாமல் அந்த பிறந்த குழந்தைக்காகவோ, ஆகப்போற கல்யாணத்துக்காகவோ, பிறக்க போகிற குழந்தைக்காகவோ, கிடைத்த வேலைக்காகவோ, எழுத போகிற பரீட்சைக்காகவோ, எல்லாவற்றுக்காகவும் பிரார்த்திக்கலாம். கைகூப்பி பிரார்த்தித்தோம் என்றால் கண்டிப்பா பெருமானுடைய திருவுள்ளத்தில் படும். அதற்குத்தான் அந்த நாள்ல இருந்து அக்ஷதை சேர்த்தல்னு சொல்லுவார்கள். மஞ்சள் படுத்தப்பட்ட அரிசி, அதான் அக்ஷதை. ஒருத்தர் இதை போல ஏதாவது சொல்லி நமஸ்கரித்தார் என்றால் 2 அக்ஷதை சேர்ப்போம். அக்ஷதா அப்படின்னா குறையாது, தேயாது, அழியாது, குறைவே இல்லை, நீங்காத செல்வமாக நிறையும். அதை குறிப்பதற்குத்தான் மஞ்சள் படுத்தப்பட்ட அக்ஷதையை சேர்க்கிறோம்.
நம்மை காட்டிலும் வயதில் இளையவர்களாக இருந்தால் கண்டிப்பா சேர்க்கலாம். வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் நாம் அக்ஷத்தை போட முடியாது, கை கூப்பலாம், அவர்களுக்காகவும் பெருமானிடத்தில் பிரார்த்திக்கலாம். இதுதான் பயன் தரும். ஆனால் எங்கு பார்த்தாலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பழக்கம் எதற்கெடுத்தாலும் கை குலுக்குவது. முதலில் நம்முடைய தர்மத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சட்டென்று தொட்டுக்கொள்வதே கிடையாது, அருகிலே செல்லக்கூடாது. கை கூப்பினால் தள்ளி இருந்து கூப்பலாம், கை குலுக்கினால் தொட்டுத்தான் குலுக்க வேண்டும். நல்ல வேளை இதை ஒரு 2 ஆண்டுகள் புரிந்து கொண்டோம், மீண்டும் மறந்து விட்டோம். உலகமே புரிந்து கொண்டது. நடுவில் நோய் தொற்று வந்திருந்த போது யாரும் கை குலுக்கவில்லையே, மொத்த பேரும் கை கூப்பினார்கள். அது முடிந்து போயிற்று. திரும்ப பழைய பழக்கம் வந்துவிட்டது. கையலம்பும் பழக்கம், எச்சல் இல்லாத பழக்கம், வெளியில் போயிட்டு வந்த உடனே குளிக்கும் பழக்கம், எல்லா நல்ல பழக்கங்களும் வந்தன. இப்போது மறந்து விட்டோம். ஆபத்து என்றால் நல்லது ஞாபகம் வருகிறது, ஆபத்து விலகித்தென்னால் திரும்ப பழையது ஞாபகம் வருகிறது. இதை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது ஒருபுறம் இருக்கட்டும். கை குலுக்குவதை காட்டிலும் வாழ்த்து சொல்லிவிட்டு, அதுவும் தமிழில் சொல்லிவிட்டு பெருமானை நோக்கி கை கூப்பினோம் என்றால் அப்போதுதான் ஆரொருத்தர் நம்மிடத்தில் நல்லது சொல்லிக் கொண்டாரோ அவருக்கு நன்மை ஏற்படும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.